ஹாய் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு கோயம்புத்தூர் வேடப்பட்டி ஏரியாவில் கட்டி நம்ம சேலுக்கு ரெடியாக வச்சுருக்கக்கூடிய 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லாங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ் மாடலில் செமி ஃபர்னிஷிங் டைப்பில் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லுக்கில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நல்ல வைடான பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்கோம். உள்ளே என்ட்ரான உடனே நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 11.4க்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால்க்கும் வீட்டுக்கும் இடையில நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் ஏரியாலேயே நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக வாட்டர் சம்பும் கொடுத்துருக்கோம். பார்க்கிங் ஏரியாவை ஒட்டிய ஒரு பெரிய ஃபயர் ஏரியா கொடுத்துருக்கோம். அது சிட் அவுட் ஏரியான்னு வச்சுக்கலாம். தென் வீட்டோட மெயின் டோருக்கு நல்ல ஆத்தென்டிக் டிசைனில் டீக்குட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம வீட்டோட லிவிங் ஏரியா ஹை ரூஃபிங் மாடலில் பண்ணியிருக்கோம். 15.5க்கு 16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஃப்ளோரிங் எல்லாமே கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ். இந்த கார்னரில் டிவி வால்நட் உட்டன் ஃபினிஷிங்லேயே சூப்பராக கொடுத்துருக்கோம் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸோட. தென் ஹால்லையே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ், அதுக்கு பக்கத்துலேயே பூஜா ரூமும் கொடுத்துருக்கோம். பூஜா ரூமோட சைஸ்னு பார்த்தோம்னா 5.5க்கு 3 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே நல்ல லைட் செட்டப்போட உள்ள நீங்கள் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் கேபினட்ஸோட பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். லிவிங் ஏரியா எப்போவுமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்கணும். ஏன்னா வீட்டுக்கு யார் வந்தாலுமே ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் லிவிங் ஏரியா தான் பார்ப்பாங்க. ஸோ தட் லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்கோம். அண்ட் சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம லிவிங் ஏரியாவிலேருந்து நெக்ஸ்ட் என்ட்ராகிறது இந்த உட் பேனலிங் ஒர்க்கோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஆர்ச் டைனிங் ஏரியாவுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு. டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலர் கிச்சனோட சைஸ் அங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிச்சனோட சைஸ் 11.4க்கு 10.4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். தென் கிச்சன் வால் டைல்ஸ்க்கெல்லாம் செராமிக் டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு நல்ல கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் டைம் கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்க்கு ஹெவியான கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனோட வெளிச்சத்துக்காக பெரிய விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப்லேயே நமக்கு வெசல் வாஷிங் ஏரியா, அதாவது சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்னியும் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் லைக் மிக்சி, கிரைண்டருக்கு எங்கெங்கே ஸ்விட்ச் போர்ட்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது கிச்சனுக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் 4.25க்கு 3.25 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ க்ராசரிஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய வாங்கிட்டு வந்தோம்னா இந்த இடத்துலையே நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிச்சன்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல செக்யூர்டாக இருக்கிற மாதிரி அவுட்டரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது டைனிங் ஏரியா. டைனிங்னு பார்த்தோன்னா 8.4க்கு 9.4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். டைனிங் ஏரியாவோட கார்னரில் வாஷ் பேஷன் கொடுத்து கீழே ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே க்ளோஸ்டு லாஸ்ட் கபோர்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். லிவிங் ஏரியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் 16.5க்கு 10.4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோரிங் எல்லாமே சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் வால் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் அண்ட் ஸ்டடி டேபிளும் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பெட்ரூம்க்கு தேவையான ஃபர்னிச்சர்னு பார்த்தோன்னா காட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் அதுவுமே நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ்லேயே பண்ணியாச்சுங்க. பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 2 சைடில் பெரிய விண்டோவும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமில் பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக அண்ட் டாய்லெட் தனியாக பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு 7.4க்கு 5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். தென் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் சைட்லேயே வார்ட்ரோபோடு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்ரூமோட சைஸ்னு பார்த்தோம்னாலும் 7.4க்கு 5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். இது வெஸ்டர்ன் க்ளாசட் டைப் தான். பாத்ரூமுக்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே நல்ல பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் லே பண்ணியிருக்கோம்.
இது டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படிங்கிறதுனால நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவிலேருந்தே ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸ் வர்ற ஏரியாலேயே பார்த்தோன்னா 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வெளிச்சத்துக்கு. ஹேண்ட் ரைல்ஸ்க்கு மேக்ஸிமம் உட்டன் டைப்லேயே கொடுத்து டெக்கரேஷனுக்காக அங்கங்கே டஃபன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்த உடனே ஒரு பெரிய லான்ச் ஏரியா நல்லா லென்த்தியாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஸ்கை விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நல்லா சன்லைட்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த லான்ச் ஏரியாவுக்கு எப்போவுமே வெளிச்சம் கொடுக்கும். ஸோ நான் சொல்லேன் இல்லையா, இது வந்து ஹை ரூஃபிங் மாடலில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலில் யார் வந்திருக்காங்க, யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். லான்ச் ஏரியாலேயே இந்த ஏரியாவை நம்ம ஸ்டடி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு உட் பேனலிங் ஒர்க்கோட நல்ல ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கு. ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணோன்னா இன்னும் ஒரு வேறு மாதிரி லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். 16 10.25 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஒன் சைட் வாலில் ஃபுல்லாகவே வந்து வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்கு. வெளிச்சத்துக்காக 2 பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த பெட்ரூமில் மட்டும். அண்ட் எப்பவும் போல் காட்டும் வந்துட்டு உட்டன் காட் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்கு. தென் இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் 8.25 4 அப்படிங்கிற சைஸ்லேயும், அதில் பக்கத்துலேயே அட்டாச்சாக 8.25 5 அப்படிங்கிற சைஸில் அட்டாச்டு பாத்ரூம் கம் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் லைக் வெஸ்டர்ன் கிளாசெட், ஷவர் பேனல், டவல் ஹேங்கர், என்னென்ன பாத்ரூம்ஸ் வேணுமோ அத்தனை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே நல்ல பிராண்டடான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக ஃபிட் பண்ணியாச்சு. தென் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தேவையான வார்ட்ரோப் அது கூடயே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்கோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பால்கனி. இந்த ஏரியாவே நல்ல வியூ கிடைக்கும். ஸோ 7.25 10 அப்படிங்கிற சைஸில் இந்த பால்கனி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்க்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் நம்மளோட 3rd பெட்ரூம் கொடுத்துருக்கோம். டோர் டிசைன் பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான டிசைன் தான். இந்த பெட்ரூமோட சைஸும் 16 10.25 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். சேம் அந்த 2 பெட்ரூமில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃப்ளோரிங்கும் ஒரே மாதிரி, ஃப்ளோரிங், சீலிங் எல்லாமே சேம் லைக் பெட்ரூம் சைஸஸ் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸும் எல்லா பெட்ரூம்ஸ்லையும் ஒரே மாதிரியே பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சாக 7.25 4.25 சைஸில் ட்ரெஸ்ஸிங் ரூமும், அதுக்கு பக்கத்துலேயே 7.25 5 அப்படிங்கிற சைஸில் அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோபும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லான்ச் ஏரியாவிலேருந்து ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா ஓப்பன் டெரஸ், வெளியில் ஃபுல்லாகவே நம்ம இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். தென் ஈவினிங் டைம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இடம் அதுக்கு ஆப்டான இடமா இருக்குங்க. தென் செகண்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு இங்கேருந்தே ஸ்ப்ரிங் டைப்பில் நம்ம க்ரில்லையே ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ், நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் காண்டாக்ட் நம்பரோடு கொடுத்துருக்கோம்.
அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணலாம்.